இந்த இனத்தினுடைய மக்களுடைய பேருக்கு வந்து அஹோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த அஹோம் இனத்தை சார்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. இவங்களோட பேசிக்கான கான்செப்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு 14 வருஷம் வந்து அவங்களுடைய ஆன்மாக்கள் இங்கே தான் இருக்கும். அந்த 14 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது கடவுளோட போய் சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ள இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு 1563 வந்து நிறைய ராஜாக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா சுகுங் முங் அப்படின்ற ஒருத்தர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்மாக்கெல்லாம் கூப்பிட்டு வழிபடுறதுன்றது ஒரு முக்கியமான சடங்காக வச்சிருக்காரு. அதனால ஒரு பெரிய வெற்றிகள் அடைஞ்சனால மக்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசர்களும் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் அது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியோட பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கப்பா ஒரு பொது விடுமுறையோட. ஒட்டு மொத்தமாக இது சிம்பிளாக இந்த விழா என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுற அமாவாசை விருந்து தாங்க. அமாவாசைக்கு படைப்பாங்க தெரியுங்களா? இந்த சேம் கான்செப்ட் தான். என்ன ஒன்று அவங்க ஊரில் ஒயின்லாம் வச்சு படைக்கிறாங்க, நம்ம ஊரில் வெறும் கறிலாம் வச்சு படைக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா பார்த்தீங்கன்னா அசாமில் மீம் டேமி பை அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 31.